Dear students, example 10.12, find the particular solution of 1 plus x cube into dy minus x square y into dx equal to 0, satisfying the condition y of 1 is equal to 0. நம்ம பல பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா தப்பு, இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூ அப்ளை பண்ணால் வெளியே வந்துடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. யூ ஷுட் அப்ளை திஸ். சரி, அப்போது சம் போடுறோம், பார்த்துக்கலாம் என்ன சொல்லிட்டாரு. Now 1 plus x cube into dy equal to x square over dx equal to கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், x x கூடவும் y y கூடவும் பிரிக்க போகிறோம். அதாவது வேரியபிள் செப்பரபிள். 1 plus x cube dy x square y dx. நீங்கள் கவனிங்க, இது எல்லாமே எக்ஸில் இருக்குது, இங்கே எக்ஸும் ஒயும் மிங்கிள் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பிரிக்கலாம். எப்படின்னு பாருங்களேன், இது இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த ஹோல் திங் இந்த பக்கம் போயாச்சு, மைனஸ் பிகம்ஸ் ப்ளஸ். அப்புறம் இந்த dy கூட இந்த ஒய்யை கொண்டு வரும். அப்போ என்ன ஆகிடும், 1/y into dy. இதை இப்படி கொண்டு போயிடுறேன். ஏற்கனவே இருக்கிற ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பை இந்த 1 plus x cube. Now இப்போ கவனிச்சு பாருங்கள், y with y, y with y, x with x ஆச்சு. இப்போது இட் இஸ் ரெடி டு இன்டகிரேட். அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமாக இன்டகிரேட் பண்ணுவோம். இப்போ ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள், நமக்கு நல்லா தெரியும். லெஃப்ட் சைடில் இன்டகிரேட் பண்ணால் நமக்கு நல்லா தெரியும், ஆன்சர் இஸ் log y. ஏன் தெரியுமா, டெனாமினேட்டரில் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் வேல்யூ வந்துட்டால் அதுக்கு நம்ம லாக் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், உனக்கு என்ன வந்துடும், 1 வந்துடும். அப்போ இதுக்கு ஆன்சர் log y. அதே போல் இந்த பக்கம் பாருங்களேன், இதை என்ன ஃபார்முலான்னு கண்டுபிடிக்க முடியாது. இங்கே அப்ளை பண்ண அதே வேலை இங்கே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெனாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள், 1 0 ஆகிடும். எக்ஸ் கியூப் என்ன ஆகும்னா 3x ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது என்னது, வெறும் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன மிஸ் ஆகுது, ஒரு 3. அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஒரு 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு வேல்யூவும் மாறப்போகிறதில்ல, நமக்கு தேவையான 3x ஸ்கொயரும் வந்தாச்சு. இப்போ கவனிச்சு பாருங்கள், இப்போ இந்த டெனாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த நியூமரேட்டர் வரும். சி 1 பண்ணிங்கன்னா 0, எக்ஸ் கியூப் பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயர். அப்போ இதுக்கும் என்ன ஆன்சர் போட்டுக்கலாம், லாக் ஆஃப் டெனாமினேட்டர். இப்போ இதுக்கும் என்ன ஆன்சர் போட்டுக்கலாம், லாக் ஆஃப் டெனாமினேட்டர். அப்போ என்ன ஆன்சர், இதுக்கு ஆன்சர் log y ஈக்குவல் டு இந்த 1/3 லாக் ஆஃப் டெனாமினேட்டர் இஸ் 1 plus x cube. நம்ம வழக்கமாக ஆட் பண்ணுறோம் அந்த கான்ஸ்டன்ட் சி. இப்போ பாருங்களேன், இப்போது இங்கே ஒரு சின்ன வேலை பார்த்துருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அது என்ன வேலை தெரியுமா, இந்த 1/3 இப்படி கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகிடும், இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 3 log y, இப்படி போச்சுன்னா மைனஸ் லாக் ஆஃப் 1 plus x cube. இந்த பக்கம் நமக்கு என்ன ஆகும், இங்கே எல்சிஎம் எடுத்து தான் இப்படி கொண்டு போக முடியும். அப்போது இந்த 3க்கு நீ எல்சிஎம் எடுக்கிறப்போ இந்த சி என்ன ஆகும், 3c. 3cனாலும் ஒன்று தான், சினாலும் ஒன்று தான். அதான் நான் போடலை. சரி, ஓகே. இப்போ என்னாச்சு, இந்த 3யை எல்சிஎம் எடுத்து இப்படி கொண்டு போயிருக்கேன். அப்போ 3 log y, இதை இப்படி கொண்டு போயிட்டேன், மைனஸ் லாக் ஆஃப் 1 plus x cube. அடுத்தது பவர் ரூல், லாகுக்கு முன்னால் ஏதாவது கான்ஸ்டன்ட் இருந்தால் அது மேலே கொண்டு போகலாம். அப்போ log ஆஃப் y பவர் 3 மைனஸ் லாக் ஆஃப் 1 plus x cube ஈக்குவல் டு சி. அதுக்கப்புறம் log a மைனஸ் log b யோட கண்டிஷன் என்ன கண்டிஷன், log a மைனஸ் log b இஸ் நத்திங் பட் log ஆஃப் a by b. அதான் இங்கே ஏங்கிறது y cube, bங்கிறது 1 plus x cube. எப்படி எழுதலாம், log ஆஃப் a by b ஈக்குவல் டு இந்த c நான் போட்டுக்கிட்டேன். இப்போது ரெண்டு பக்கமும் நான் ஆன்டி லாக் எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும், e பவர் லாக் e பவர் சி. e லாக் கேன்சல் ஆகிடும், இந்த e பவர் சி மறுபடியும் ஒரு சியாகவே இருக்கும், கான்ஸ்டன்ட். நைஸ். இப்போ y கியூப் அப்படியே வச்சுக்கிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். e பவர் சி நான் c1 தானே, அப்போ c1 into 1 plus x cube முடிச்சுக்கிட்டோம். இப்போது இதோட ஆன்சர் முடிச்சு போச்சு. நான் முதல்ல சொன்னது போல் நீங்கள் இதோட விட்டு வந்துடுவீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த சியோட வேல்யூ கண்டுபிடிக்க தான் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, y ஆஃப் 1 ஈக்குவல் டு 2. அதாவது இந்த 1ங்கிறது எக்ஸு, இந்த 2ங்கிறது y. எக்ஸ் ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற அந்த வேல்யூவை கொண்டுட்டு போய் எங்கே அப்ளை பண்ண போகிறீங்க, வந்திருக்கிற ஆன்சரில் பண்ண போகிறீங்க. இப்போ என்ன ஆகுது பாருங்கள், எக்ஸுக்கு 1ன்னும் ஒய்க்கு 2ன்னு கொடுத்தீங்கன்னா y that is nothing but 2 cube c1 as it is வந்துடும். 1 plus எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் 1 cube. 1 cube 1, 1 plus 1 2, அப்போ 2c1. இந்த பக்கம் 2 cube 8. அப்போ c1 யார் அப்படின்னா 1 டைம், இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ். அப்போ c1 ஈக்குவல் டு 4. என்ன பண்ண போகிறோம், இந்த c1 கொண்டுட்டு போய்
இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் ஓவர். அவ்வளோதான். அப்போ என்னாச்சு, ஒய் கியூப் ஈக்குவல் டு C1க்கு பதிலாக 4 × 1 + x cube. அவ்வளோதான். சிம்பிளாக ஒரு 3 மார்க் கொஸ்டின்.